நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சார் A1 ல இருந்து A9 வரைக்கும் அந்த ஆர்டர் காப்பி சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன எப்படி சார் மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர்த்தரப்புல போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறது இல்லை. அது 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம் தான், சாட்சிகள் நல்ல முறையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் என்ன தீர்மானிக்கின்றது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் ட்ரையல் சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ 376(2)N வெறும் பனிஷ்மென்ட் ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. ஆமா, இப்போ மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா இல்ல எந்த மாதிரி? இல்ல, அதை பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு, இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன்.